ஏராளமான பஞ்சாங்கங்கள் உள்ளன. இவைகள் ஒன்றுக்கொன்று மாறுபாட்டுடன் இருக்கின்றன. இவற்றில் எது சரியானது என எப்படி தீர்மானிப்பது? பழங்காலத்திலே ஒரே முறை பஞ்சாங்கம் இருந்தது. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்வார்கள். மகர்ஷிகள் எல்லாம் எப்படி எழுதி வைத்தார்களோ அந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை ஒத்தி அதை வைத்து வந்தார்கள். இப்பொழுது விஞ்ஞான யுகம் வளர்ந்து கொண்டு வந்துகின்றன. இதிலே பிரத்யட்சமாக நம்ம எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அப்போல்லாம் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதனாலே ரிஷிகள் சொன்ன வாக்கியத்தை வைத்துக்கொண்டோம். இப்பொழுது பிரத்யட்சமாக ஏதாவது சூரியச்சந்திரன் எல்லாத்தையும் அப்சர்வர் பண்ணுறது நமக்கு எந்திரங்கள்லாம் வந்து விட்டு பார்த்தோன்னா செய்யலாம். ஆகவே இந்த காலத்திலே நம்முடைய காஞ்சிக மொழிப்படுத்த பிரகாரம் இன்னும் பல இடங்களிலேயும் அரசாங்கத்திலேயும் திருக்கணித பஞ்சாங்கம் தான் வைக்கிறார்கள். திர்க் என்றால் கண்ணால் பார்ப்பது, அதை வைத்து கணிப்பது திருக்கணிதம் என்று வந்திருக்கு. ஆக ஸ்ரீமடத்தின் பிரகாரம் அரசாங்க பிரகாரம் பல இடங்களிலும் திருக்கணிதத்தான் பிரச்சாரமாக வந்து கொண்டிருக்கின்றன. வாக்கிய பஞ்சாங்கம் இப்பொழுது இருக்கின்றன. 2 பஞ்சாங்கம் தான் பழங்காலத்திலே வரக்கூடியது. பாக்கி பஞ்சாங்கம்னா அவங்க இஷ்டத்துக்கு எழுதுகிறாங்க. இது 2 தான் சரியான பஞ்சாங்கம்.